வெல்கம் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, வாரம் தோறும் நித்திய பயண நிகழ்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு போதவர்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தை நீங்கள் பார்த்து கேட்டு மிகுந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறீர்கள். கடந்த வாரத்தைப் போலவே இந்த வாரத்தில் நாங்கள் இப்பொழுது சுவிட்சர்லாந்து தேசத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியிலே டிசிஎஃப் இன்டர்நேஷனல் என்று சொல்லப்படுகிற திருச்சபையிலே நீண்ட காலமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்து வரும் அருமையான ஒரு தெய்வ மனிதன் பாஸ்டர் பாஸ்கரன் அவர்கள் எங்கள் மத்தியில் இருக்கிறார். நாங்கள் அவரிடத்திலே வீட்டுக்கு வந்து அவரை சந்தித்து அவரோடு கூட பேசுகிறது மிகுந்த சந்தோஷம். வாருங்க, நாங்கள் பாஸ்டருடைய வாழ்க்கையின் அனுபவத்தை குறித்து பார்ப்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நல்லது, உங்களை சந்தித்து ரொம்ப சந்தோஷம். நன்றி. இந்த சுவிட்சர்லாந்து தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு வந்து ஆசீர்வதித்து இந்த பகுதி மக்களுக்கு ஊழியம் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். அது ஒரு பெரிய பாக்கியம். இந்த பகுதியிலே ஒரு குடும்பமாக நீங்கள் கர்த்தருடைய சேவை செய்கிறீங்க. இதுக்கு முன்பதாக நாங்கள் இந்த சுவிட்சர்லாந்து தேசத்தில் நீங்கள் இருக்கிற இந்த காலப்பகுதியை விட நான் உங்களை மீண்டும் இலங்கைக்கு அழைத்து செல்கிறேன். உங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படியா இருந்தது? எங்கே பிறந்தீர்கள்? எப்படி வளர்க்கப்பட்டீர்கள்? உங்களுடைய வாழ்க்கையின் பின்னணியை குறித்து பேசுவோமா? நிச்சயமாக. முதலாவது நான் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நித்திய பயண நிகழ்ச்சிக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அநேக ஊழியர்களை அவருடைய அனுபவங்களை அறிந்து அநேக சாட்சிகளை எடுத்து மக்களுக்கு நீங்கள் கொண்டு செல்கிறீர்கள். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்வர்க்கா டிவி நேயர்களுக்கும் இந்த ஸ்தாபர்கள் அனைவருக்கும், விசேஷமாக பாஸ்டர் தினேஷ் உங்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய சிறு வயதின் அனுபவங்களை நான் சொல்ல வேண்டுமானால், கடினமான காலங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன். என்னுடைய அப்பா அவர் கடவுளை அறியாதவர். அவர் ஒரு நாஸ்திகர், அவர் கம்யூனிஸ்டவாதி. ஆகையால் அவருடைய வழியிலேயே நானும் சிறு வயதில் இருந்து கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக எந்த ஒரு ஆலயத்துக்குமே நான் போய் வந்ததில்லை. சிறு வயதிலே எங்களுடைய கிராமத்தை சுற்றி அநேக ஆலயங்கள் இருக்குது, உங்களுக்கு தெரியும். ஆனால் நான் எந்த ஆலயத்திலேயும் போய் நான் வழிபட்டதில்லை. ஏன்னு சொன்னால், சிறு வயதில் இருந்து என்னுடைய அப்பாவினுடைய வழியில் ஒரு நாஸ்திக கொள்கையுடையவனாக அந்த கம்யூனிஸ்டிய காரியங்களை அறிவதிலேயே ஆர்வமாக இருந்தேன். விசேஷமாக சிறு வயதிலேயே இந்த சிகப்பு புத்தகம், கம்யூனிஸ்ட் புத்தகம் உங்களுக்கு தெரியும், சிகப்பு கவர் போட்ட புத்தகம் வருஷத்தில் 2-3 முறை சைனாவில் இருந்து வரும், அந்த மகசின் வரும். அது தவறாமல் எங்களோட வீட்டுக்கு வரும். ஆமாம், அதில் அநேக காரியங்களை குறித்து நான் வாசிக்கும்போது, அறிந்து கொள்ளும்போது, கடவுள் மேலே எந்த ஒரு நம்பிக்கையும் எனக்கு ஏற்பட்டதில்லை. இப்படியான ஒரு காலம் எனக்கு இருந்தது. என்னுடைய அம்மா இந்து ஆலயத்துக்கு போய் வருவார்கள். ஆனால் அவர்கள் ஆலயத்துக்கு போயிட்டு வரும்போது வீட்டு வாசல்லையே அந்த விபூதி பூசிட்டு வருவார்கள், எல்லாம் அழித்து விடுவார்கள். என்ன சொன்னால் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்காது. இப்படியான ஒரு காலம் இருந்தது. என்னுடைய 8வது வயதில் என்னுடைய தகப்பனார் மரித்து விட்டார். அப்பொழுது என்னுடைய அம்மாவுக்கு 28 வயசு. உங்களுக்கு எத்தனை பேர் சகோதரங்கள்? எங்களில் மொத்தம் 5 பேர். அதில் ஒரு சகோதரி சிறு வயதாக இருக்கும்போது, நான் நினைக்கிறேன் ஒரு 6-7 வயசு இருக்கும்போதே அவர்கள் ஒரு வியாதினால் மரித்து விட்டார்கள். அதுக்கு பின்பு நாங்கள் 4 பேர், 2 சகோதரனும் 2 சகோதரிகளும். என்னுடைய தம்பி ஸ்ரீலங்காவில் இருக்கிறார், என்னுடைய சகோதரி இங்கே இருக்கிறார் ஒரு ஆள், மற்றவங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிறார்கள். இப்படி என்னுடைய தகப்பனார் சிறு வயதிலே மரித்ததுக்கு பிற்பாடு எங்களுடைய குடும்பத்தில் பல கஷ்டங்கள். அப்போ நாங்கள் எல்லாரும் சிறு பிள்ளைகள். அம்மா இந்த 4 பிள்ளைகளையும் வளர்ப்பதற்கு மிகவும் கஷ்டப்பட்டார்கள். அதை நான் சிறு வயதிலேருந்து நான் அவதானித்து கொண்டு வந்தேன். ஒரு சிறு வயதில் இருக்கும்போது எங்களுக்கு அது பெருசாக தெரிய இல்லை அந்த கஷ்டம். பிறகு நான் வளர்ந்து வரும்போது, பாடசாலைக்கு போய் வரும்போது அம்மாவுடைய கஷ்டம் அப்போ தான் எனக்கு தெரிந்தது. அப்போ எங்களை வளர்ப்பதற்காக
அம்மா வந்து தோட்ட வேலை செய்வார். ம். தோட்டத்தில் போய் மிளகாய் தோட்டத்தில் வேலை செய்வார்கள். ரொம்ப கடினமான ஒரு வேலை. சரியான வெயில், மிளகாய் தோட்டத்திலே வெயிலில் நின்று வேலை செய்து அதில் வருகிறதான வருமானத்தை வைத்து தான் எங்களுடைய குடும்பத்தை அம்மா நடத்திட்டு இருந்தார்கள். அப்போ நான் வந்து எங்களுடைய குடும்பத்தில் 2வது. எனக்கு ஒரு வயசு மூத்த ஒரு சகோதரி இருக்கிறார். ஆனால் நாங்கள் வித்தியாசமாக பார்த்ததில்லை. நானும் அவள் தங்கச்சி நான் சின்ன வயசுல நினச்சி கொண்டிருந்தது. பிறகுதான் தெரியும் அவள் அக்காண்டு. அவள் எப்படி இருக்கும்போது நாங்கள் சிறு வயதாக இருக்கும்போது பாடசாலைக்கு போய் வரும்போது என்னுடைய அம்மா படுற கஷ்டத்தை பார்க்கும்போது நான் யோசித்தேன், அம்மாவை இப்படியே கஷ்டப்பட விடக்கூடாது, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நான் யோசித்து என்னுடைய படிப்பை நிறுத்த வேண்டி வந்தது. நான் 8ஆம் வகுப்பு படித்து முடித்து 9ஆம் வகுப்புக்கு போகிற சமயத்தில் அப்போது நான் யோசித்தேன், என்ன செய்வது, தொடர்ந்து படிப்பதா அல்லது நான் குடும்பத்தின் பொறுப்பை நான் எடுப்பதா என்ற ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. அம்மா தோட்ட வேலைக்கு போய் வரும்போது, மிளகாய் தோட்டத்தில் வேலை செய்துட்டு வரும்போது அம்மா வந்து நல்ல சரியான வெள்ளை ஆள். அவட கால் எல்லாம் வந்து அந்த காம்புகள் எல்லாம் கீறி இருக்கு. அந்த இரத்தங்களை பார்க்கும்போது எனக்கு சரியான கஷ்டமாக இருக்கும். வேணும் அம்மா எவ்வளோ கஷ்டப்படணும், தொடர்ந்தும் இப்படியே கஷ்டப்பட்டு கொண்டு இருக்க விடக்கூடாது. ஆகையால் நான் மூத்த ஆம்பளை மகனாக இருக்கிறபடியால் இந்த படிப்பை நிறுத்திவிட்டு ஏதாவது ஒரு தொழில் செய்ய வேண்டும். அப்போ தான் நான் தங்கச்சியை பார்க்கலாம், தம்பியை பார்க்கலாம், மற்ற அம்மா பார்க்கலாம், எங்களோட வீட்டு காரியங்களை நான் பார்க்கலாம் என்று சொல்லி சிறு வயதிலேயே நான் வேலைக்கு போகலை. ஓகே. இப்போ நீங்கள் வேலைக்கு 8வது ஆண்டு படிக்கிற அந்த படிப்பை முடித்து ஒரு 13-14 வயது காலத்திலேயே இப்பொழுது நீங்கள் போகிறீங்க. இப்போ ஒரு வாலிப பிரயாணம், குடும்ப பொறுப்பை அந்த டைமில் நீங்கள் எடுக்க ஆரம்பிக்கிற பொழுது நீங்கள் எல்லாத்தையும் மறந்து படிப்பு வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருங்க. அந்த இப்படி வருகிற பொழுது உங்கள் அந்த வாலிப நாட்கள் உங்களுடைய அந்த மனநிலை எந்த விதத்தில் உங்களுக்கு இருந்தது? கஷ்டமாக இருந்தது. எல்லாரும் வந்து பாடசாலைக்கு போகும்போது நான் வேலைக்கு போகிறேன். அப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் சந்தோஷப்பட்டார்கள். நான் 9ஆம் வகுப்பு படிக்க போகிறேன், ஏஎல் படிக்க போகிறேன், ஓஎல் படிக்க போகிறேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டார்கள். அப்போ எனக்கும் சரியான ஆசை, படிக்கணுமென்று எனக்கு ஆசை. ஆனால் என்னுடைய குடும்ப சூழ்நிலை வந்து ஒரு தடையாக இருந்தது. யாராவது ஒரு ஆள் இந்த குடும்ப பொறுப்பை எடுத்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை வந்தது. அதனால் வந்து நான் வேறு உலகத்தில் இருந்து காரியத்தை படித்து கொள்ளலாம் தானே என்று சொல்லி டியூஷனுக்கு போய் வந்திருக்கிறேன். ஒரு சில மாதங்கள் தான் அந்த பாடசாலை விட்டதுக்கு பின்பு போயிருக்கிறேன். அப்போது எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசும்போது எனக்கும் ஆங்கிலம் பேசணுமென்று ரொம்ப ஆசையாக இருந்தது. ஆனால் சிறு வயதில் நான் படிக்கும்போது நல்ல மார்க்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்தேன். 2ஆம் வகுப்பு வரைக்கும் சிங்கள பள்ளிக்கூடத்தில் படித்தேன். அப்போ சிங்களத்தில் வாசிக்கிறது எழுதுறதெல்லாம் எனக்கு சரியான ஆசை. இப்போ எனக்கு சிங்களம் வாசிக்க முடியும், எழுத முடியும், ஆனால் பேச முடியாது. ஆனால் என்ன செய்வது, எங்களுடைய குடும்ப சூழ்நிலை நிமித்தமாக சரி என்னை நான் தைரியப்படுத்தி கொண்டு தோட்டத்தில் போய் வேலைக்கு சேர்ந்தேன். வந்து ஒரு பெல்டிங் வேலை இந்தியாவில் இருந்து வந்த சிவலிங்கம்னு சொல்லி ஒருவர் நடத்தி கொண்டிருந்த ஒரு கராச்சியில் போய் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அவர் என்னை நல்ல அன்பாக நேசித்தார், எனக்கு அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார். இப்படி சிறு வயதில் இருந்து கடினமாக வேலை செய்து அதில் வர்ற வருமானத்தை வைத்து எங்களுடைய குடும்பத்துக்கு நான் உதவி செய்து கொண்டிருந்தேன். நல்லது பாஸ்டர். இப்பொழுது அந்த சிறு வயதில் நீங்கள் வேலை செய்கிறதை தொடர்ந்து எவ்விதமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்தது? எப்படி உங்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தீங்க? இது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு காரியம். உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்வதற்கு எனக்கு அநேக சாட்சிகள் இருக்கிறது. ஸோ ஆண்டவரை அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்தார். இது ஆண்டவருடைய கிருபை தான். நான் ஸ்ரீலங்காவில் இருந்து வரும்போது ஆண்டவர் என்னை இடையிலேயே என்னோடு இடைப்பட்டார். தாய்லாந்தில் ஒரு இடத்துல நான் ஒரு ஹோட்டலில் இருக்கும்போது ஒரு சொற்பனத்தில் இயேசுவை குறித்து எனக்கு ஒரு தரிசனம் வந்தது.
அது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, அது புதுமையாக இருந்தது. இது என்ன ஒரு காரியம், இயேசுவை பற்றி ஒரு தரிசனம், ஒரு சொப்பனத்தில் இயேசு வந்து ஒரு கதவை தட்டுவது போல ஒரு சொப்பனம் வந்தது. இது உங்களுக்கு வந்து நீங்கள் வெளிநாட்டுக்கு வர ஆரம்பிக்கிற அந்த காலப்பகுதி, வெளிநாட்டுக்கு வருகிற ஒரு வழியில் அப்படியானா உங்களுக்கு எத்தனை வயதில் நீங்கள் வெளிநாட்டுக்கு வர ஆரம்பித்தீங்க? நான் 23 வயசில் வெளிநாடு வருவதற்கு மலேசியாவில் வந்து நின்றேன். இப்போ கிட்டத்தட்ட நீங்கள் 9-10 வருடங்கள் ஊரில் நீங்கள் வேலை செய்து குடும்ப பொறுப்போடு நடந்து கொண்டு, ஆமாம், இப்பொழுது ஒரு 23 வயது வந்த பொழுது யூரோப் போகலாம் அப்படி ஒரு முடிவெடுத்து வாரீங்க? முடிவெடுத்து வருகிறேன். இங்கே வந்து என்னுடைய ஒன்றை விட்ட சகோதரர் குடும்பம் இருந்தது. அவர்கள் ஆண்டவரை அறிந்து சபைக்கு போகிறவர்கள் என்று முதல் எனக்கு தெரியாது. ஆனால் அவர்கள் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போ அவர்களும் இடக்கிட எனக்கு சொல்லும்போது எனக்கு அது பெருசாக என்னுடைய மனசில் அது ஏற்படையில்லை. ஆனால் வருகிற வழியில் நான் சொன்னது போல் ஒரு ரூமில் படுத்திருக்கும்போது இயேசுவை குறித்தான ஒரு தரிசனம் என்னுடைய மனசில் வந்தது. நான் இயேசு என்று சொல்லி ஒரு சொற்பனத்தில் ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். ஒரு கதவை தட்டுவது போல ஒரு சூழ்நிலை வந்தது. அதுக்கப்புறம் ஏன் நான் இப்படி ஒரு நாளும் எனக்கு வராத ஒரு கனவேன் இப்படி வந்தது என்று சொல்லி நான் சிந்திக்கும்போது, அதுக்கு பின்பு அந்த சூழ்நிலைகள் வெளிநாடு வருவதற்கு நல்ல சாதகமாக அமைஞ்சது. ஏஜென்சி மேரெல்லாம் திடீரென எல்லாம் ஏற்பாடுகள் செய்து என்னை வெளிநாடு வருவதற்குரிய காரியங்களை அவர்கள் ஒழுங்கு செய்து சீக்கிரமாக இது ஜெர்மன் வருவதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். இப்போ ஜெர்மன் வந்து 89ஆம் ஆண்டு ஜெர்மனுக்கு வந்து அங்கே இருக்கும்போது என்னுடைய அண்ணன் வந்து இங்கே சுவிஸில் இருந்தார், அண்ணன் குடும்பம். அவர்கள் சொன்னார்கள், நீ சுவிஸுக்கு வா, ஏன்னா நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று சொல்லி அவர்கள் தான் வெளிநாடு வருவதற்கு எனக்கு உதவியும் செய்தார்கள். பாஸ்டர் மகாலிங்கம், மனைவி வந்து சரோ, குடும்பமாக அவர்கள் எனக்கு உதவி செய்து இங்கே வருவதற்கு பணங்கள் கொடுத்து உதவி செய்தார்கள். இப்போ இங்கே வந்தோடனே அவர்கள் ஆலயத்துக்கு போனார்கள். அப்போது என்னையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். போகும்போது அங்கே இயேசுவை பற்றியான வார்த்தைகள் வருகிறது, பைபிள் வாசிக்கிறார்கள். அப்படியான காரியங்கள் வரும்போது எனக்கு அந்த வந்த கனவை நான் யோசிக்கிறேன். இயேசுவை பற்றி நான் வரும்போதும் ஒரு கனவில் ஒரு வழிபாடு வந்தது. இங்கேயும் வந்தவொன்று இயேசுவை பற்றி சொல்லுகிறார்கள், ஆலயத்துக்கு போகிறார்கள், ஆராதிக்கிறார்கள், பிரசங்கம் செய்கிறார்கள். எனக்கு அது ஆச்சரியமாக இருந்தது. உடனே மனசை ஏற்றுக்கொள்ளல. ஆனால் நாளடைவில் அங்கே இருந்த ஒரு பாஸ்டர், சிவா பாஸ்டர்னு சொல்லி, அவர் சொன்னார், தம்பி நீங்கள் அநேக காரியங்களை குறித்து நீங்கள் யோசிக்கிறீர்கள், ஆனால் நீங்கள் ஒன்றும் யோசிக்காங்கோ, நான் உங்களுக்கு தர்ற பைபிளை நீங்கள் கொண்டு போய் வாசிங்க, பைபிளில் இருக்கிற வசனங்கள் உங்களோடு இடைப்படும், இது நல்ல ஒரு காரியம் என்று சொல்லி தந்தார்கள். அப்போ நீங்கள் ஒரு நாஸ்திகன், இன்னமும் நாஸ்திகனாக தான் இருக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ உங்களுக்கு திருச்சபைக்கு போகிற பொழுது உங்களுக்கு மனநிலை எப்படி இருந்தீங்க? கனவு கண்டிருக்கிறீங்க, ஆனால் இங்கே அதே போல் ஆண்டவரை பற்றி பேசுகிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனாலும் உங்கள் மனதுக்குள்ள இருந்த வைராக்கியம் என்ன சொல்லியிருக்குது? மனசில் வைராக்கியம் வந்து எதையுமே ஏற்றுக்கொள்ள இல்லை, அது ஏற்றுக்கொள்ளாது, மிக கடினமாக இருந்தது. ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் இல்லை. சரி, என்னுடைய அண்ணனும் என் அண்ணியும் பார்க்கும்போது எனக்கு ஒரு வித்தியாசம் வந்தது. என்ன சொன்னால், அவர் ஸ்ரீலங்காவில் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இங்கே வாழ்கிற வாழ்க்கைக்கும் சரியான வித்தியாசம். அவருடைய பேச்சு எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஸ்ரீலங்கா இருக்கும்போது வாவோடே நான் பேசுவோம், இங்கே வந்தோடனே அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் சரியான வித்தியாசம். அப்போ அவருடைய குடும்ப வாழ்க்கையே நல்ல வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் நல்ல சாட்சியாக ஜீவிக்கும்போது என்னோட மனசுலே சின்ன சின்ன நல்ல காரியம் என்னுடைய மனசில் வந்தது. இவர்கள் இயேசுவை பின்பற்றுகிறார்கள், ஆனால் அதுக்கு பின்பு இவருடைய வாழ்க்கையெல்லாம் வித்தியாசமாக இருக்குது என்று சொல்லி எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இப்படியான சூழ்நிலையில் தான் அந்த வேதத்தையும் எனக்கு அந்த பாஸ்டர் தந்தார். நான் வாசிக்கும்போது வசனங்கள் எல்லாம் நல்லா இருந்தது, நல்ல காரியங்கள். ஏன்னா சிறு வயதிலிருந்து நல்ல காரியங்களை அறியணுமென்ற ஆசை, படிக்கணுமென்ற ஆசை. இப்படி அந்த வேதத்தை படிக்கும்போது எனக்கு ஆரம்பத்தில் விளங்கே இல்லை ஒன்றும். அதுக்கப்புறம் அவர்களும் என்ன விடாமல் ஆலயத்துக்கு கூட்டிக்கொண்டே போவார்கள். இப்படி தொடர்ந்து போய்கொண்டிருக்கும்போது அது பாசல் என்ற ஒரு இடத்துல அந்த சபை இருந்தது. ஆனால் நான் இருக்கிற இடம் என்னை அவர்கள் கண்டோன் அடித்து விட்ட இடம் வந்து சூரிக், சுவிஸில் வந்து அவர்கள் எங்கெங்கே விடுகிறார்களோ அந்தந்த இடத்துல இருக்கணும். நாங்கள் இஷ்டப்பான இடத்துல இருக்க முடியாது. இப்போ இங்கே இருக்கும்போது இங்கே நான் ஒரு 6-7 மாதம் அப்படி நான் பாசலுக்கு போய் வந்தேன். அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு ஆலயத்துக்கு போய் வாரதும் போக்குமரத்தமாக இருந்தேன்.
ஆனால் ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை, ஞாசானம் எடுக்கல, சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு போனீங்க. போய்க்கொண்டு வந்தேன். அப்போ இங்கே நான் இருக்கும்போது என்னுடைய சகோதரி, எனக்கு ஒரு ஒரு தங்கச்சி, அவள் சிறு வயதில் திடீர்னு அவாவுக்கு ஒரு வியாதி வந்துட்டு, அவாவுக்கு 2 கிட்னியும் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டு. அப்போ வைத்தியசாலையில் போய் மிகவும் கஷ்டப்பட்டான். அப்போ எனக்கு அதை குறித்து சரியான ஒரு கவலை, என்ன ஆண்டவரே அப்பாவும் இல்லை, இருந்த ஒரு தங்கச்சிக்கும் இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது, மிக சீரியஸாக இருந்தால். அந்த சூழ்நிலையில் நான் ஆலயத்துக்கு போகும்போது அவர்கள் மிக அன்பாக விசாரித்து ஜெபிப்பார்கள், ஜெபம் பண்ணுவார்கள். நீங்கள் என்ன இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் ஜெபிப்போம். அப்போ அவர்கள் ஜெபிக்க அவர்கள் அழுது ஜெபிப்பார்கள், என்ன விசாரிப்பார்கள். அப்படி பார்க்கல எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, என்னுடைய சகோதரிக்காக, என்னுடைய காரியத்துக்காக இவர்கள் இவ்வளவு உருக்கமாக ஜெபிக்கிறார்களே, அழுது ஜெபம் பண்ணுகிறார்களே என்று சொல்லி நானும் கண்ணை மூடிக்கொண்டிருப்பேன். அவர்கள் ஜெபிக்கும் போது நான் ஜெபிக்க மாட்டேன். ஆனால் அவர் சொல்வார், ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார், உங்களோட தங்கச்சிக்கு நல்ல சுகம் கொடுப்பார், விசுவாசிங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, வேதத்தை படியுங்க என்றெல்லாம் சொல்லுவார்கள். அப்போ நான் சரி, ஒரு நாள் ஒரு பிரசங்கம் நடந்திருக்கும் போது அந்த பாஸ்டர் சொன்னார், நீங்கள் உங்களோட மனசில் என்ன நீங்கள் தேவையோடு இருக்கிறீர்களோ அந்த தேவையோடு நீங்கள் முன்னுக்கு வந்து உங்களுடைய தேவையை உங்களோட மனசில் நினைச்சு கொண்டு வாங்க, நாங்கள் ஜெபிக்கிறோமாண்டு. அப்போ எனக்கு உடனே வந்து என்னுடைய சகோதரி, அப்போ தங்கச்சிக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தால், அற்புதம் கொடுத்தால், இவர் ஒரு உண்மையான தேவனாக இருப்பார் என்று சொல்லி என்னுடைய மனசில் யோசித்து கொண்டு நான் போனேன். போகும்போது அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபம் பண்ணி அழுது ஜெபம் பண்ணி ஜெபித்து கூட்டம் முடிந்து நான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து ஒரு சனிக்கிழமை தான் அந்த ஆராதனை கூட்டத்துக்கு போயிருந்தேன். திங்கட்கிழமை ஸ்ரீலங்காவில் இருந்து ஒரு கடிதம் வருது. கடிதம் வருது. அந்த கடிதத்தில் எழுதியிருக்குது, என்னுடைய தங்கச்சியை வந்து சகோதரியை வைத்தியசாலையில் இருந்து வீட்டுக்கு போக சொல்லியிருக்கிறார்கள். அது உடனே எனக்கு என்னுடைய மனசில் சொல்ல முடியாத ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதி. இது என்ன, நான் சனிக்கிழமை ஜெபம் பண்ணேன், அவர்கள் சொன்னார்கள், ஆனால் திங்கட்கிழமை இப்படி ஒரு பதில் வருகிறேன்னு சொல்லி. அதுக்கு பின்பு நான் ஆண்டவர் மேலே எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது, ஒரு ஆசை வந்து. அப்படியே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை படிப்படியாக அர்ப்பணித்து. ஆமாம். தேங்க்யூ பாஸ்டர். தொடர்ந்தும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய மறு காரியங்களை, அடுத்த காரியங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். நேர்களே, இதுவரை பாஸ்டர் பாஸ்கரன் அவருடைய வாழ்க்கையிலே யாழ்ப்பாணத்தில் இருந்து எவ்வளவு கஷ்டத்தின் மத்தியிலே தன்னுடைய வாழ்க்கையை அவர் வாழ்ந்து ஒரு நாஸ்திகனாக இருந்து ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த சுவிட்சர்லாந்து தேசத்துக்கு வரவும், இங்கு கர்த்தர் அவருடைய உள்ளத்தை மாற்றி இயேசுவை விசுவாசிக்கிற ஒருவராக ரட்சிக்கப்படும்படியாக கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்திலே தொடர்ந்து நாங்கள் பார்க்க போகிறோம். எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அவர் ஊழியத்துக்கு அர்ப்பணித்தார், என்ன காரியங்களை செய்தார் என்பதை குறித்து சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் பார்ப்போம். சிறிய இடைவெளிக்கு பிறகு நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இன்றைய நாளில் நாங்கள் சுவிட்சர்லாந்து தேசத்தில் இருக்கிறதான சூரிக் மாநிலத்தின் உள்ள சூரிக் சே என்று சொல்லப்படுகிற லேக்கில் நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பின்பதாக நீங்கள் ஸ்விங்லியனுடைய சர்ச்சை நீங்கள் பார்க்கலாம். ஸ்விங்லி யாரென்றால் மார்ட்டின் லூதரோடு கூட கத்தோலிக்கத்துக்கு எதிராக அவர் போராட்டத்தில் ஈடுபட்ட ஒருவர். அவருடைய சிலை பின்பதாக காணப்படுகிறது. அங்கே அவர் எப்படியாக கொல்லப்பட்டார், அவருக்கு நடந்த விடயங்களை குறித்தெல்லாம் நாங்கள் உள்ளே போய் பார்க்கலாம். இப்பொழுது நாங்கள் இந்த லேக்கிலே நாங்கள் பாஸ்டர் பாஸ்கரனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவர் படிப்படியாக ஆண்டவருக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்தார் என்றும், எந்த விதமாக அவர் ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு தன்னை அர்ப்பணித்தார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். பாஸ்டர், இப்போ சொல்லுங்கள், இப்போ நீங்கள் திருச்சபைக்கு போக ஆரம்பிச்சிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் சகோதரிக்கு ஏற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு விடுதலை. நீங்கள் ஜெபிக்கிறீங்க திருச்சபையில், அடுத்த வாரத்திலே சகோதரி ஹாஸ்பிட்டலிருந்து வீட்டுக்கு போகிறார். உங்கள் மனதில் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. எப்படி நீங்கள் முழுவதுமாக விசுவாசித்து ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுத்தீங்க? எந்த விதத்திலே கர்த்தருக்காக நீங்கள் ஊழியங்களை செய்ய ஆரம்பித்தீங்க? இந்த அழகான இடத்துல நின்று நம்முடைய அழகான ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்ததை பற்றி சொல்லுவது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அன்பான பாஸ்டர் தினேஷ் அவர்களே, நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இறைச்சராக ஏற்றுக்கொண்டது 1992ஆம் ஆண்டு. 1992ஆம் ஆண்டு என்னை முழுவதுமாக என்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு நான் ஒப்பு கொடுத்தேன்.
விசேஷமாக நான் இப்பொழுது இருக்கிறதான சபை டிசிஎஃப் சபையில் எங்களுடைய பாஸ்டர் தலைமை போதகர் பாஸ்டர் ஆண்டன் யோசேப் அவர்கள் மூலமாக அறிந்து கொண்ட கேட்ட அந்த சத்தியம்தான் என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், நான் ஒரு நாஸ்திகன், கடவுள் நம்பிக்கை இல்லாதவன். ஆனால் அந்த 92ஆம் ஆண்டு பாஸ்டர் ஆண்டன் பாஸ்டர் அவருடைய சபைக்குள்ளே நான் போன போது அந்த நாட்களில் வந்து ரஷ்யா நாட்டில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அதாவது கோப்பர்சோவ்னு சொன்னதான ஒரு மனிதன், அவர் வந்து அந்த இரும்பு திரையாகிய அந்த ரஷ்யா நாடு வந்து உடைக்கப்பட்டதும் அதுக்குள்ளே தேவனுடைய வார்த்தைகள் பைபிள்கள் போய் அங்கே மக்கள் ரட்சிக்கப்பட்டதை குறித்தும் அந்த நாட்களில் அதிகமாக பேசப்பட்டது. அப்பொழுது பாஸ்டர் ஆண்டன் பாஸ்டர் அவர்களும் அப்படிப்பட்டதான சத்தியங்களை வேதத்திலே இருந்து அவர் சொல்லும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணது. அதாவது நான் ஆண்டவரை அறிய வேண்டும் என்ற வாஞ்சி எனக்கு ஏற்பட்டது. அதன் பின்பாக 1992ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பாஸ்டர் ஆண்டன் அவர்கள் மூலமாக ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்னை நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து படிப்படியாக ஆண்டவருடைய ஆலயத்திலே எனக்கு சொல்லிக் கொடுத்ததான போதனைகள் மூலமாக படிப்படியாக என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றங்களை ஆண்டவர் உண்டு பண்ணி தந்தார். உங்கள் மனதில் இந்த விதமான மாற்றம் வருகிற பொழுது உங்களுடைய கம்யூனிசத்தினுடைய அந்த கொள்கையை நீங்கள் விடுகிறதுக்கும் நாஸ்திக போக்கை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அகற்றுகிறதுக்கும் இங்கே திருச்சபையிலே பேசப்பட்ட அந்த வார்த்தைகள் உங்களை படிப்படியாக மாறுகிற பொழுது நீங்கள் எந்த விதமான மனநிலையில் இருந்தீங்க? இப்பொழுது நாம் பார்க்குறது உண்மையா அல்லது போன எனக்குள்ளே இருந்த கொள்கை உண்மையா என்கிற ஒரு போராட்டம் உங்கள் மனசில் இருந்திருக்கு. அது எப்படியான நிலைமையில் நீங்கள் அதை முற்று முழுதுமாக கடவுள் இல்லை என்ற அந்த ஒரு நிலைமையிலிருந்து உண்மையாகவே தேவன் இருக்கிறாருங்கிற அந்த நிலைமைக்கு எப்படி உங்களுடைய மனது திருப்பத்தை அடைந்தது? அது உண்மையிலேயே பெரிய ஒரு காரியம்தான். ஏன்னு சொன்னால் என்னுடைய சுபாவம் வந்து ஒரு காரியம் வந்து சரியாக சொல்லப்படும் போது, சத்தியம் வந்து அது சரியான முறையிலே சொல்லப்படும் போது நான் உண்மைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறாள் அடிபணிகிற ஆள். அதாவது நான் யோசித்து பார்க்கும்போது இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து எப்படியாக மனிதனை நேசித்தார், எப்படியாக மனிதனுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார், அதாவது மனிதன் வந்து எப்படியாக வாழ வேண்டும், உண்மையான ஒரு கடவுளை எப்படி மனிதன் தேட வேண்டும் என்று சொல்லி அதாவது உண்மையான தேவன் என்பதை அதை ஒரு நிரூபணமாக வேதத்தினுடைய சத்தியங்கள் மூலமாகவும் அநேக ஆதாரங்கள் இருக்கிறது இல்லையா. இஸ்ரவேல் நாடு பல சரித்திரபூர்வமான காரியங்கள் எல்லாம் பாஸ்டர் வந்து ஆரம்பத்தில் அதில் குறித்து அதிகமாக சொல்லிக் கொடுக்கிறவர். இப்பொழுது ஆவிக்குரிய ரீதியில் வித்தியாசமான போதனைகளை சொல்லி வருகிறார்கள். ஆரம்பத்தில் வந்து உலக சரித்திரங்களை அடிப்படையாக வைத்து காரியங்களை சொல்லும்போது அந்த காலத்தில் என்னுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவனுடைய வேதம் நமக்கு உதவியாக இருந்தது. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய விடயத்தை தேவனை பற்றிய காரியத்தை சொல்லுகிற பொழுது நீங்கள் உண்மையான விடயத்தை நீங்கள் புதிதாக அறிகிற பொழுது உங்களுடைய மனதுக்குள்ளே அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டது. அல்லது தொடர்ச்சியாக நீங்கள் மாற்றம் பெறுகிற பொழுது எவ்விதமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் என்ற அந்த நிலைமைக்கு ஒப்பு கொடுத்தீங்க? நாங்கள் வந்து ஆரம்பத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு போக துவங்கின போது அது இடைவிடாமல் ஒவ்வொரு வாரமும் நான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவேன். அது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிட்டார். அந்த வாஞ்சியை தந்துட்டார், சத்தியத்தை அறிய வேணும். அப்போ ஒவ்வொரு வாரமும் போய் புதிதாக அறிய வேணும் என்ற ஒரு ஆசை எனக்கு ஏற்பட்டது. அப்போ வேதத்தை வந்து நல்ல தெளிவாக சொல்லிக் கொடுப்பார்கள். அப்போது அதை அறிய வேணும், தவறாமல் ஒவ்வொரு வாரமும் போய் வேதத்தை அறியணும், எழுதி கொள்ளணும், மனப்பாடம் பண்ணணும் என்ற ஒரு வாஞ்சி எனக்குள்ளே ஏற்பட்டது. அதற்கு பின்பு எங்களோட போதகர் அவர்கள் பாஸ்டர் ஆண்டன் பாஸ்டர் அவர்கள் வந்து அதாவது அந்த ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு சிலருக்கு வந்து அதிகமாக நேரத்தை கொடுத்து எங்களுக்கு வந்து அதிகமான நேரத்தை தந்து நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய வேணும், ஊழியர்களாக வர வேணும்னு சொல்லி அநேக ஆவிக்குரிய போதகர்களுக்குரிய போதனைகளை எங்களுக்கு படிப்படியாக போதிக்க துவங்கிட்டார். அப்பொழுது நாங்கள் முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய பக்குவ நிலைமைக்கு எங்களை அவர் கொண்டு வந்தார். இப்பொழுது பக்குவ நிலை அடைந்தாலும் ஊழியம் செய்யணும் என்ற அந்த மனநிலை வருகிற பொழுது நம்மை அர்ப்பணிக்கிறதுக்கு நாங்கள் கொஞ்சம் அந்த அர்ப்பணிப்புங்கிற விடயம் வந்து ஒன்று எங்களுக்குள்ள தான் அடங்கியிருக்கு. நிச்சயம் ஒன்றுமே இல்லாத கடவுளே இல்லை என்று சொல்கிற ஒருத்தர் ஆண்டவர் இருக்கிறார் என்று வந்த பொழுது இப்போ அவரை பற்றி சொல்லணுங்கிற ஒரு ஆர்வத்தை திருச்சபையிலே வந்து கேட்ட போதனைகள் உங்களுக்கு ஏற்படுத்தினாலும் நீங்களும் அதை செய்யணுமே, மக்கள் மத்தியில் போயிட்டு சொல்லணுமே என்ற அந்த
உந்துதலுக்கு நீங்கள் எவ்விதமாக தள்ளப்பட்டீங்க? ஆண்டவர் எப்படி உங்களை வழி நடத்தினார்? ஆண்டவர் நமக்கு உதவியாக இருந்தார், போதனை நமக்கு உதவியாக இருந்தது. அதாவது கலப்பையின் மேல் கை வைத்துட்டால் அதை திரும்பி பார்க்கக்கூடாது. அதாவது மக்களுக்கு வந்து நாம் சேவை செய்ய வேணும், ஆண்டோடைய அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேணும், நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை, இந்த மகிமையான சமாதானத்தை மற்றவர்களும் பெற வேண்டும் என்று சொல்லி நமக்கு சொல்லித் தருகிற போது நமக்குள்ளே ஒரு வாஞ்சை ஏற்பட்டது. அதன் பின்பு படிப்படியாக வேத பாடங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதாவது சத்திய வேதாகமத்திலே இருந்து, அங்கே சில்லங்கால இருந்து போதனைகள், சத்திய வசனத்தில் இருந்து ஆவிக்குரிய நல்ல போதனைகள், வேத பாடங்கள் அடங்கிய புத்தகங்களை எடுப்பித்து எங்களுக்கு சொல்லி தந்தார்கள். அப்போ வேத பாடங்கள்லாம் எங்களுக்கு நடத்தப்பட்டது படிப்படியாக. அதாவது 94ஆம் ஆண்டு வேத பாடம் படித்தோம். சத்திய வசனத்தில் இருந்து 12 வேத பாடங்கள் எங்களுக்கு சொல்லி தரப்பட்டது. பின்பு வந்து ஈகிப்துன்னு சொல்லி அமெரிக்காவில் இருந்து ஒரு ஊழியரை அழைப்பித்து அவர்கள் மூலமாக எங்களுக்கு அதாவது போதகராக வேணும், ஊழியம் செய்ய வேண்டும், ஊழியத்தில் அதிகமாக நாங்கள் ஈடுபட வேண்டும் என்று எங்களுக்கு சொல்லித்தரப்பட்டது. நல்லது. உங்களுடைய ஊழிய அனுபவத்துக்குள்ள நீங்கள் வருகிறதுக்கு நிச்சயமாகவே ஒரு டிசிஎஃப் திருச்சபை உங்களுக்கு அடிப்படை போதனைகளை உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. அது உங்களுடைய ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணிக்கிறதுக்கும் ஆண்டவருக்காக ஊழியங்களை செய்கிறதுக்கும் உங்களுக்கு அடித்தளமாக அமைந்திருக்கு. நல்லது பாஸ்டர், நீங்கள் இப்பொழுது ஊழியத்துக்கு வந்தீங்க. ஊழியத்துக்கு வந்த காலங்களிலே எவ்விதமான ஊழியங்களை முதலில் ஈடுபட்டீர்கள்? எப்படி உங்களுடைய ஊழிய அனுபவங்களை குறித்து கொஞ்சம் சொல்லுங்கள். ஆரம்பத்தில் வந்து நாங்கள் ஊழியத்தில் ஈடுபடும் போது இங்கே புதிதாக வந்து ஸ்ரீலங்காவில் இருந்து தமிழ் மக்கள் வருவார்கள், வந்து அநேக இடங்களில் கேம்பில் இருப்பார்கள். ஆரம்பத்தில் நாங்கள் ஒவ்வொரு கேம்புக்கும் போய் மக்களை அழைத்து வருவது, வாகனத்தில் போய் நாங்கள் கூட்டிக் கொண்டு வாரது, வாங்க ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார், உதவி செய்வார், எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வார்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து ஒவ்வொரு இடங்களுக்குமே கேம்பில் போய் அவங்களை கூட்டிகிட்டு வாரது. பின்பு ஆலயத்தில் வந்து ஈடுபாடுகள், ஆலயத்தில் வந்து சுத்தம் செய்வது, ஆலயத்தில் இந்த கதிரைகளை அடுக்குவது, மடித்து வைப்பது, எங்களுடைய இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்களுடைய இடங்களை வந்து நாங்கள் ஏற்கனவே போய் எல்லாம் ஆயத்தப்படுத்தி செய்கிறது. இப்படி படிப்படியாக அந்த ஈடுபாடு அதிகமாகிட்டது. சபையில் வந்து நாங்கள் ஏதாவது செய்ய வேண்டும், சபையில் வளர்ச்சிக்காக ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி அந்த உண்மையான அர்ப்பணிப்பு நமக்குள்ளே வந்த உடனே நம்மை அறியாமலே நாங்கள் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய நாங்கள் விளக்கிட்டோம். ஓகே, நல்லது பாஸ்டர். இந்த உங்களுடைய ஊழிய ஆரம்ப காலங்களில் இப்பொழுது போய்கொண்டிருக்கிற பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையை குறித்து நாங்கள் கொஞ்சம் பேசுவோம். இப்பொழுது உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறது. ஆகவே உங்களுடைய அந்த திருமண வாழ்க்கைகளை நீங்கள் போகிற பொழுது எவ்விதமான சூழ்நிலையில் நீங்கள் திருமணம் புரிந்து கொண்டிருக்கீர்கள்? எந்த விதத்திலே உங்களுடைய மன வாழ்க்கை ஆரம்பித்தது? 96ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு மனைவியாக வந்த பெண் வந்து நல்ல அருமையான ஒரு பிள்ளை. என்னுடைய மனைவியை குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அவர்களும் இங்கே சுவிஸுக்கு வந்தார்கள். அவருடைய சகோதரர்கள் வந்து அவரை இங்கே கூப்பிட்டார்கள். நான் ஏற்கனவே வந்தேன். ஆனால் என்னுடைய திருமண வாழ்க்கை வர போது அதிலே சில போராட்டங்கள் வந்தது. என்னென்னு சொன்னால் என்னுடைய திருமண நாட்கள் எல்லாம் குறித்தாச்சு, எல்லாம் குறித்து விட்டாச்சு. ஆனால் எங்களுக்கு சட்ட ரீதியான அந்த பதிவு திருமணம் நடக்கவில்லை. அப்போ எங்களுடைய போதவர் சொன்னார், நாங்கள் என்னதான் நாங்கள் நாட்குறித்து காட்டடித்து என்ன செய்தாலும், ஆனால் ஆண்டோடைய வேதத்தினுடைய ஒழுங்கின்படி பதவி திருமணம் செய்ததுக்கு பின்பு தான் நாங்கள் சபையில் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஊழியருடைய ஆலோசனையை கேட்டு நாங்கள் காட்டெல்லாம் அடித்தோம். 600 சுவிஸ் ஃப்ராங்குக்கு காட் அடித்து எல்லாருக்கும் கொடுத்து விட்டோம், இத்தனாம் தேதி திருமணம் என்று சொல்லி. ஆனால் அந்த திருமணத்துக்கு முன்பாக பதிவு திருமணம் நடக்கவில்லை. அதனால் வந்து அதை அப்படியே நாங்கள் கேன்சல் பண்ணோம். இல்லை, நாங்கள் ஆண்டவுடைய சத்தத்தை கேட்டு ஒரு ஊழியர் சொல்லுகிற வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அந்த ஒழுங்கை நாங்கள் கடைப்பிடிக்கணும்னு சொல்லி அந்த முதலாவது திருமண நாட் குறித்த அதை நாங்கள் கேன்சல் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் பதிவு திருமணம் செய்து அநேக மாதங்கள் காத்திருந்து பதிவு திருமணம் செய்ததுக்கு பின்பு அதுக்கு பின்பு நாங்கள் திருமண கார்டெலாம் அடித்து மக்களுக்கு கொடுத்து சபையில் வந்து திருமணம் நடந்தது. பாஸ்டர் அவர்களாக நடத்தி வைத்தார்கள். அது மிக ஆசீர்வாதமான ஒரு காரியம், ஆசீர்வாதமாக இருந்தது. பல போராட்டங்கள் மத்தியில் தான் நீங்கள் திருமணத்தை செய்திருக்கிறீங்க. ஓகே பாஸ்டர், நல்லது. நல்ல ஒரு அருமையான மனைவி உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஆண்டவர். அதோடு கூட 2 பிள்ளைகள். உங்களுடைய பிள்ளைகளும் உங்களோட கூட இந்த நாட்களில் ஊழியத்திலே அவர்கள் ஈடுபாடாக இருக்கிறார்கள், உங்களுக்கு ஒத்துழைக்கிறார்கள். உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள் எந்த விதத்திலே உங்களுடைய ஊழியத்திலே மிகவும் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? மிக சந்தோஷமான ஒரு காரியம் பாஸ்டர். ஊழியம் வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொன்னால் குடும்பம் மிக அவசியமானது. மனைவியோட ஒத்துழைப்பு, பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு மிக முக்கியமானது. எனக்கு கிடைத்த மனைவியை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். அவர்கள் எந்த விதத்திலும் எனக்கு இடையூறு இல்லை.
அவர்கள் என்னை விட அவர்களுக்கும் அதிக வாஞ்சி இருக்கு ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேணும்னு சொல்லி. ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தது தான், ஆனால் படிப்படியாக அவர்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த போது என்னை விட அவர்கள்லாம் முன்னுக்கு நிற்பார்கள். நான் மறந்தாலும் அவர்கள் ஞாபகப்படுத்தி இந்த ஊழியம் இருக்குது, அது செய்யணும், அங்கே போகணும்னு சொல்லி உற்சாகப்படுத்துவார்கள். அது ஆண்டவர் எங்களுக்கு 2 ஆண் பிள்ளைகளை கொடுத்தார். அவர்களும் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தருகிறார்கள். அவர்களும் சிறு வயதில் இருந்து ஆண்டவரோடு நடந்து வருகிறார்கள். எங்கள் சபையெல்லாம் அதாவது சிறு வயதில் பிறந்து சத்தியத்தை கேட்டு சண்டே ஸ்கூலுக்கு போய் இப்படியாக சபையில் நாங்கள் ஒரு 30 ஆண்டுகளாக பாஸ்டர் ஆண்டன் அவர்களுடைய சபையில் நாங்கள் இருந்து தேவனுடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். அது எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஒரே திருச்சபையில் இத்தனை ஆண்டுகள் இருந்து அந்த அருமையான தெய்வ மனதனோடு நீங்கள் ஊழியங்களில் ஈடுபடுகிறது, சேர்ந்து ஊழியங்களை செய்கிறது, குடும்பமாக நீங்கள் ஒத்துழைத்து ஊழியங்களை செய்ய ரொம்ப சந்தோஷமான விட நல்ல விஷயம். பாஸ்டர், தொடர்ந்து நாங்கள் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். நேர்களே, இதுவரை பாஸ்டர் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் எவ்விதமாக அவரை தொட்டார், அவர் தன்னுடைய வாழ்க்கையை எப்படி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்தில் எவ்விதமான ஒரு அர்ப்பணிப்புகளை அவர் வந்தார், திருமண வாழ்க்கை, குடும்பமாக எப்பொழுது ஆண்டவருக்கு எந்த விதத்திலே சேவைகளை செய்கிறார் என்பதை குறித்த பல காரியத்தை நாங்கள் பேசியிருக்கிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு நாங்கள் தொடர்ந்து அவருடைய வாழ்க்கையினுடைய பல சுவாரஸ்யமான விடயங்களை குறித்து நாங்கள் பேச போகிறோம். சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் நித்திய பயணம் தொடரும். வெல்கம் பேக் டு நித்திய பயணம். இது ஊழியர்களின் அனுபவம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாங்கள் யூரோப் தேசத்தில் இருக்கிற சுவிட்சர்லாண்டுக்கு அருகே இருக்கிறதான லிஹஸ்டன்ஸ்டைன் என்று சொல்லப்படுகிற மன்னர் ஆட்சி செய்யப்படுகின்ற ஒரு நாட்டிலே நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நீங்கள் எங்களுக்கு பின்புறமாக இருக்கிறது அவர்களுடைய மாநகர சபை அவர்களுடைய ஆஃபீஸ் காரியாலயத்துக்கு முன்பதாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த இடம் மிகவும் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இடம். இந்த இடத்தை பற்றி பல காரியங்கள் இருக்கின்றது. அதுக்கு முன்பதாக இந்த இடத்திலே வைத்து பாஸ்டர் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையின் அனுபவத்தினுடைய தொடர்ச்சியை பேசுவதற்கு நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். இந்த ரீதியிலே அவருடைய வாழ்க்கை இப்பொழுது மனம் திரும்பி ஊழியத்துக்கு வந்தவர், இப்பொழுது அவருடைய குடும்பமாக ஊழியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். நாம் தொடர்ந்து அவரிடத்திலே கேட்போம். பாஸ்டர் எந்த விதத்திலே திருச்சபையினுடைய அவருடைய ஊழியத்தினுடைய பொறுப்புகள், அவருடைய பங்களிப்புகள் காணப்படுகிறது என்பதை குறித்து பாஸ்டர் சொல்லுங்கள். எப்படி உங்களுடைய திருச்சபையில் உங்களுடைய முழு ஈடுபாடுகள், எந்த விதமான பொறுப்புகள்லையும் நீங்கள் திருச்சபையில் இருக்கிறீங்க? ஸோ எங்களுடைய சபையை பற்றி உங்களுக்கு நன்றாக தெரியும். டிசிஎஃப் இன்டர்நேஷ்னல், இது உலக ரீதியாக அநேக இடங்களிலே பல நாடுகளிலே இந்த ஊழியம் நடக்கிறது. ஒரு சபை என்று வரும்போது அநேக ஊழியங்கள் இருக்கிறது, அநேக ஆட்கள் தேவை, அநேக உடன் வேலை ஆட்கள் தேவை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலோமோனுக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், என் உடன் வேலையாட்களாகிய லூக்கா, மார்க்கு என்றெல்லாம் அங்கே சொல்லப்பட்டுகிறது. அப்படியாக எங்களுடைய பாஸ்டர் ஆண்டன் ஜோசப் அவர்களுடன் உடன் ஊழியர்களாக நாங்கள் இருக்கிறோம். அநேக இடங்களில் எங்களுடைய ஊழியங்கள் நடக்கிறது. விசேஷமாக சுவிஸிலேயே லுகானோ, லவுசான் என்று பல இடங்களில் ஊழியங்கள் நடக்கிறது. அந்தந்த இடங்களில் போய் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்கும், விசேஷமாக சூரிக்கில் இருக்கிறதான தலைமை சபையிலையும் வார்த்தையை கொடுப்பதற்கும் மற்றும் பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. சிறு பிள்ளைகள் ஊழியம், வாலிபர்கள் ஊழியம் இருக்கிறது. அதாவது வளர்ந்து வருகிற சமுதாயத்துக்கு நாங்கள் முன்மாதிரியாக அவர்களுக்கு உடந்தையாக இருந்து அவர்கள் செய்கிற ஊழியங்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கிறது. மற்றது எங்கேயாவது வாலிபர்கள் கூட்டங்கள் வைக்கும்போது நாங்கள் அவர்களுக்கு பொருட்கள் எடுத்துக்கொண்டு போய் வாகனங்களில் கொண்டு போய் அந்த ஏற்பாடுகளை செய்து கொடுத்து அவர்களும் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக இப்படியாக பல ஊழியங்கள் இருக்கிறது. விசேஷமாக நாங்கள் உடன் ஊழியராக இருந்து எங்களோட பாஸ்டருக்கு கீழே பல ஆண்டுகளாக ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்திருக்கிறார். அதாவது ஒரு தேவ மனிதனுக்கு கீழே இருந்து ஊழியம் செய்வதும் அது ஒரு விசேஷ ஒரு ஆசீர்வாதமும், அது ஒரு வித்தியாசமான அனுபவமும் என்ற பலருக்கு பலவிதமான அழைப்பு இருக்கிறது. ஆண்டவர் எங்களை எதற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பில் நாங்கள் நிற்கும்போது அது பெரிய ஆசீர்வாதம். விசேஷமாக என்னை ஊழியராக அபிஷேகிக்கும் போது எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை தீமோத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த உனக்கு ஒப்புவிக்கப்பட்ட இந்த நற்பொருளை நீ பரிசுத்த ஆவியான உதவியோடு காத்துக்கொள்ள வேணுமன். அதனால் நாம் பெற்றுக்கொண்ட இந்த ஸ்தானத்தை, இந்த ஊழியத்தை நாம் இறுதி வரைக்கும் செய்வதற்காக பிரயாசப்பட வேணும். அதற்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க வேணும். மற்றது சபையில் அநேக ஊழியங்கள் இருக்குது. அதில் எல்லா ஊழியங்களையும் எங்களால் முடிந்த அளவு தேவைப்படுகிற நேரத்தில் எங்களோட உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம்.
நல்லது பாஸ்டர். தொடர்ந்து உங்களிடத்தில் நான் எதிர்பார்க்கிறது, நீங்கள் ஒரு குடும்பஸ்தராக நீங்கள் இப்பொழுது வேலை செய்து கொண்டு திருச்சபை ஊழியங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க. அப்படியானால் உங்களுக்கு ஒரு 3 விதமான பொறுப்புகள் இருக்கிறது. ஒரு வேலை செய்யணும், அதுக்கான காலத்தை கொடுக்கணும், திருச்சபை காரியத்தில் ஈடுபடணும், குடும்பம் இருக்கிறபடியால் குடும்பத்துக்கு நேரம் கொடுக்கணும். எவ்விதமாக நீங்கள் இந்த 3 காரியங்களை நீங்கள் உள்ளடக்கி இந்த வேலைகளையும் செய்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்க? இது தேவனுடைய கிருபை. விசேஷமாக எல்லாருக்கும் குடும்பம் இருக்கிறது, குடும்பம் முக்கியம்தான். ஊழியம் என்று வரும்போது குடும்பத்தில் எல்லாருடைய பங்கு மிக முக்கியமாக இருக்கிறது. விசேஷமாக என்னுடைய மனைவி எனக்கு அதிகமாக ஒத்துழைப்பு தருகிறார்கள். ஊழியங்கள் செய்யும்போது மற்றது முக்கியமான ஊழியங்களுக்கு அவர்கள் எங்களுக்கு பூர்ணமான ஒத்துழைப்பு தருகிறார்கள். அதே நேரத்தில் குடும்பத்துக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை நாங்கள் கொடுக்கிறோம். விசேஷமாக மனைவி பிள்ளைகள் எல்லாருடைய ஒத்துழைப்பும் இல்லாவிட்டால் நாம் குடும்பத்தோட பெரிய காரியங்களை செய்ய முடியாது. அதனால் ஒத்துழைப்பு மிக முக்கியம். ஆகையால் ஆண்டவர் எனக்கு கொடுத்த மனைவி பிள்ளைகள் வந்து எனக்கு அதிகமாக ஒத்துழைப்பு கொடுக்கறதால மற்ற இந்த நாட்டில் வந்து அதாவது எல்லாரும் வேலை செய்தே ஆக வேண்டும், வேலை செய்யாமல் இருக்க முடியாது. மற்ற எல்லாரும் வேலை செய்கிறபடியால் எல்லா நேரங்களிலும் நாம் ஊழியம் போய் செய்ய முடியாது. அதனால் வேலை முடிந்து வரும்போது சாயங்கால நேரத்தில் ஊழியங்களை செய்ய முடியும். மற்றது லீவு நாட்களில் சனி ஞாயிறில் தான் அதிகமாக இந்த நாடுகளில் வந்து சபை கூடுதல் எல்லாம் இருக்கிறது. அப்படியாக குடும்பம் முக்கியம், குடும்பத்தில் ஒத்துழைப்பு முக்கியம். குடும்பம் ஒரு ஊழியத்துக்கு தடை என்று நாங்கள் சொல்லக்கூடாது. குடும்பத்தில் மனைவியோ பிள்ளைகளோ ஒரு கணவனுடைய ஊழியத்துக்கு தடையாகவும் இருக்கக்கூடாது. தேங்க்யூ பாஸ்டர். நாங்கள் தொடர்ந்தும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்தினுடைய பல காரியங்களை குறித்து நாங்கள் பேசுவோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வோம். ஆமென். என்னுடைய பெயர் ராஜேஷ். நான் பாஸ்டர் பாஸ்கரன் வைஃப். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நான் இந்த தேசத்துக்கு என்னுடைய சகோதரர்கள் மூலமாக இங்கே இந்த தேசத்துக்கு வந்தேன். வந்து அவருடைய சொல், அவருடைய செயல்களை பார்த்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டேன். அவர்கள் மூலமாய் அவர்களுடைய அன்பு, என்னோட பழகின விதங்கள் என்னை மாற்றியது. நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். எனக்கு 96ஆம் ஆண்டு எனக்கு திருமணம் நடந்தது. எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறார்கள். நாங்கள் TCF சபையில் என்னுடைய கணவன் நல்ல ஒரு ஊழியக்காரராக இருக்கிறார். எனக்கு நல்ல கணவனாகவும் எங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல அன்பான தகப்பனாகவும் இருந்து நாங்கள் குடும்பமாக ஊழியம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்தும் ஆண்டவர் அவரை நல்ல சுகபலத்தோடு அந்த ஊழியத்தை செய்ய ஆண்டவர் கிருபை கொடுப்பார் என நாங்கள் ஜெபிக்கிறேன். கர்த்தர் தாம் ஆண்டவர் எங்களை வழி நடத்துவாராக. நல்லது பாஸ்டர். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஊழியத்தை குறித்த பல காரியங்களை குறிப்பிட்டீங்க. எவ்விதமாக ஊழியத்துக்கு வந்தீங்க, எப்படி பயிற்றப்பட்டீங்க, இப்பொழுது உங்களுடைய முழு குடும்பமே நீங்கள் இணைந்து எவ்விதமான ஊழியங்களில் ஈடுபடுகிறீங்கன்ற பல காரியத்தை நாங்கள் பேசினோம். இப்பொழுது நீங்கள் இந்த ஊழியத்தில் சந்தித்த சவால்கள், அடுத்தது உங்களால் மறக்க முடியாமல் இருக்கக்கூடிய விஷயம் ஒன்று சொன்னால் இதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க? ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் சொன்னது போல் நான் எங்களுடைய பாஸ்டர் ஆண்டனி ஜோசப் அவர்களுடைய தலைமையின் கீழே நாங்கள் 30 வருஷமாக உதவி ஊழியர்களாக இருந்து ஊழியம் செய்து கொண்டு வருகிறோம். ஊழியத்தில் வந்து ஆரம்பத்தில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் பல போராட்டங்கள் இருக்கிறது. நம்முடைய ஊழியருடைய அந்த அழைப்பும் அவருடைய தியாகமும் வந்து எங்களுக்கு மிகுந்த ஒரு ஆசீர்வாதமானது. என்னென்னு சொன்னால் அவர் வந்து ஒரு தைரியம் உள்ளவர், மற்ற துணிந்து ஆண்டவருக்காக எந்த இடத்துலையும் அவர் பேசக்கூடியவர், நீதியை வந்து அவர் தட்டி கேட்கக்கூடியவர், எதற்குமே அவர் பயப்பட மாட்டார். இப்படியாக நாங்கள் ஊழியம் செய்கிறபோது பல இடங்களில் வந்து எங்களுக்கு உயிர் மிரட்டல்கள் எல்லாம் வந்தது. ஒரு இடத்துல நாங்கள் ஊழியம் செய்ய போகிற போது சில சகோதரர்கள் கத்தியோடு வந்து கூட எங்களை குத்த வந்திருக்கிறார்கள். அந்த சம்பவங்களெல்லாம் எங்களால் மறக்க முடியாது. மற்றது என்னை அவர்கள் 2007ஆம் ஆண்டு ஒரு உதவி ஊழியராக என்னை அபிஷேகித்த போது அது ஒரு பெரிய ஒரு வித்தியாசத்தை என்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தினது. அன்றையில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தில் விசேஷமாக நான் ஆண்டவர் பிரசங்கம் பண்ணுவதும், பல இடங்களில் சென்று ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதும், சுவிஸிலேயே பல இடங்களில் வந்து சபைகள் இருக்கிறது, அங்கெல்லாம் போய் ஊழியம் செய்வதற்கும் ஆண்டவர் எனக்கு வாய்ப்பில் தந்திருக்கிறார்.
வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்வது வந்து அது மிக ஆசீர்வாதம். சுவிச தமிழில் எல்லா மக்களும் வேலை செய்ய வேண்டும் என்றால் குடும்பத்தினுடைய தேவைகள் இருக்கிறது, குடும்பத்தில் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். எல்லாரும் வந்து முழு நேர ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர் அல்ல. முழு நேர ஊழியத்துக்கண்டு முக்கியமாக ஒரு சபைக்கு ஒரு தலைமை போதகர் முழு நேரமாக ஊழியம் செய்யணும், சபையை பார்க்க வேணும்னு சொன்னால் அவர் வேலை செய்யாமல் ஊழியம் செய்வது அது நல்லது. மற்றபடி நாங்கள் உதவி ஊழியர்களாக இருக்கிற நாங்கள் வேலை செய்து கொண்டு ஊழியம் செய்வது அது எங்களுக்கும் நல்லது. எங்களுடைய குடும்பத்தின் தேவைகள் சந்திக்கப்படுகிறது, எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுகிறது. ஆண்டவருடைய ஊழியத்துக்கு எங்களால் காரியங்களையும் செய்ய முடியும். நல்லது பாஸ்டர், நீங்கள் உங்களுடைய ஊழியத்திலே சந்தித்த சவால்கள் பல மிரட்டல்கள் மத்தியிலும் நீங்கள் ஆண்டவருக்காக இன்றைக்கு நீங்கள் துணிந்து நின்று கர்த்தருடைய காரியத்தை நீங்கள் செய்கிறது பெரிய காரியம். ஒரு உதவி ஊழியராக நீங்கள் பல ஊழியங்களை நீங்கள் ஈடுபடுறீங்க. இப்பொழுது நாங்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கிறோம். அப்படியானால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு பல போதகர்கள், ஊழியர்கள், விசுவாசிகள் என்று இன்னும் ஊழியத்துக்கு தங்களை ஒப்புக் கொடுக்கறதுக்குரியவர்கள் கூட இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறார்கள். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் இருந்தும் ஒரு வேலை செய்து கொண்டு நீங்கள் ஒரு ஊழியத்தை செய்கிறது, குடும்பத்தையும் கவனிக்கிறது ஒரு சவால் நிறைந்ததாக இருந்தாலும் அதை எப்படி நாங்கள் கர்த்தருக்காக செய்யலாம் என்பதை குறித்து கூறி அவர்களை உற்சாகமூட்ட முடியுமா? நிச்சயமாக. ஆண்டவருடைய பிரசன்னாவும் மகிமைப்படுவதாக. அருமையான தேவ ஜனங்களே, இந்த நித்திய பயணம் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும், விசுவாச மக்கள், உதவி ஊழியர்கள், விசேஷமாக ஊழியர்கள் எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பார்த்து தெரிவிக்கிறேன். உதவி ஊழியராக இருப்பது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏன்னு சொன்னால் எல்லாரும் தேவனால் பிரத்யேகமாக தேவனுடைய சத்தத்தை கேட்டு முழு நேர ஊழியத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. முழு நேர ஊழியர்களும் உண்டு, அதில் உதவி ஊழியர்களும் உண்டு. வேதத்தில் வந்து நமக்கு அது தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகையால் ஒரு தேவ மனிதன், ஒரு தேவனுடைய அழைப்பை ஏற்று ஊழியம் செய்கிற ஒரு தேவனுடைய மனிதனோடு இணைந்து ஊழியம் செய்வது அது பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஏனென்றால் நாம் ஊழியம் செய்வது கர்த்தருக்கு. ஆண்டவர் எல்லாருக்கும் ஊழியத்தை வைத்திருக்கிறார். எபேசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, பலவிதமான அழைப்பு இருக்கிறது. போதகர்களாக, சுவிசேஷர்களாக, மேய்ப்பர்களாக சொல்லி அழைப்புகள் இருக்கிறது. ஆகையால் சபையில் வந்து ஒரு தகப்பனை, ஒரு மேய்ப்பனை ஆண்டவர் அழைக்கும் போது அவரோடு இணைந்து ஊழியம் செய்யும் போது தேவனுடைய ராஜ்யம் வளரும். என்னால் அழைக்கப்பட்ட ஒரு தேவ மனிதனோடு தான் ஆண்டவர் தம்முடைய வெளிப்பாடுகளை கொடுப்பார். அந்த வெளிப்பாட்டை அவர் சபைக்கு கொண்டு வரும்போது அந்த சபை மக்களும் சேர்ந்து ஊழியம் செய்யணும். அதே நேரத்தில் உதவி ஊழியர்களும் அந்த அழைப்போடு அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு இணைந்து அந்த அழைப்பை நிறைவேற்றும் போது அது பெரிய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அருமையானவர்களே, நீங்கள் ஒரு வேளை தேவனை அறியாதவர்களாக இருந்தால், நீங்கள் ஒரு புதிய விசுவாசிகளாக இருந்தால் நிச்சயம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர், அவரை ருசித்து பாருங்கள், அவர் நல்லவர் என்பதை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். தேவன் வந்து எல்லாருக்காகவும் தம்முடைய ஜீவனை கொடுத்தவர். நம்முடைய நாட்கள் குறுகியது. நாம் மரணத்துக்கு முன்பாக கர்த்தராகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் நாம் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆகையால் இந்த நித்திய பயணம் என்றதான இந்த நிகழ்ச்சி உங்களையும் நித்தியத்துக்கு நேராக நடத்தும். அருமையான ஊழியர் பாஸ்டர் தினேஷ் அவர்கள், அவரோடு சேர்ந்து இணைந்து இந்த ஊழியங்களை செய்கிற அனைவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் பல பிரயாசப்பட்டு பல நாடுகளுக்கு சென்று பல உண்மையான ஊழியர்களை சந்தித்து அவருடைய சாட்சிகளை உங்களுக்கு கொண்டு வருவதின் நோக்கம் நீங்களும் நித்திய ராஜ்யத்துக்கு நேராக பயணிக்க வேண்டும் என்பதற்காக நீங்களும் ஆண்டவராகிய இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும், தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்று அவர்கள் இந்த பிரயாசத்தை எடுக்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே எனது நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காட் பிளஸ் யூ பாஸ்டர். ரொம்ப அருமையாக உங்களுடைய சாட்சி இருந்தது. எங்களுக்கும் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். நன்றி பாஸ்டர், உங்களுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலும் சிரமங்களை பாராமல் இவ்வளவு தூரம் இவ்வளவு நாடுகள் கடந்து வந்து எங்களை நீங்கள் சந்தித்து எங்களுடைய சாட்சிகளையும் நீங்கள் கேட்டு நீங்கள் இந்த சாட்சியை மக்களுக்கு கொண்டு செல்வதை குறித்து நாங்களும் சந்தோஷப்படுகிறேன். எங்களை மதித்து எங்களிடத்திலே வந்து இந்த ஊழியத்தை செய்கிற உங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் குடும்பத்தையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களோட இணைந்து செய்கிற எல்லாரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பாஸ்டர். காட் பிளஸ் யூ. நேயர்களே, இதுவரை பாஸ்டர் பாஸ்கர் அவருடைய வாழ்க்கையினுடைய அனுபவத்தினுடைய பல காரியங்களை நாங்கள் பார்த்தோம்.
உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சி நிச்சயமாகவே உங்களை தொட்டிருக்கும், உங்களுக்கு ஒரு உந்துதலாக அமைந்திருக்கும். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையை வழி நடத்துவார். மீண்டும் அடுத்த வாரத்திலே இதே போன்ற இன்னும் ஒரு ஊழியருடைய வாழ்க்கையின் அனுபவத்தோடு கூட உங்களை சந்திப்போம். அதுவரை இன்றைய நாள் மகள் மத்தியில் இணைந்து கொண்ட பாஸ்டர் பாஸ்கரோடு கூட உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நான் உங்கள் அன்பின் தினேஷ். God bless you. Goodbye. God bless you.